ரட்சகர் பிறந்தாரே. கிறிஸ்மஸ் இன்னைக்கு சீக்கிரம் சர்ச்சுக்கு போகலான்னு பார்த்தா ஆல்ரெடி 1 hour லேட் ஆகிடுச்சு. ஐயோ சீக்கிரம் கிளம்பணும். நேற்று தான் 5000 ரூபா கொடுத்து ஸ்ட்ரெயிட்னிங்லாம் பண்ண, ஒன்றும் நல்லா இல்லை. நம்ம மூஞ்சி முடியும் நல்லா இல்லை, ஒன்றும் நல்லா இல்லை. மேக்கப் ஆச்சு போடுவோம். என்ன இது, என்ன போட்டாலும் மூஞ்சிலையும் ஓட்ட மாட்டுது, ஒன்றும் ஓட்ட மாட்டுது. ஆல்ரெடி 1 hour லேட் ஆகிடுச்சு. சீக்கிரம் வேறு கிளம்பி போகணும். ஏதோ ஒன்று கிளம்புவோம், அப்புறம் அவர் வேறு ஏதாவது சொல்லுவார். சரி, ட்ரெஸ்ஸு வேறு பழசு மாதிரி இருக்குது. தீபாவளிக்கு எடுத்து கண்டுபிடிச்சிருவாங்களோ? பரவாயில்ல, ஒரு வாட்டி தானே துவைச்சு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. சரி, வெளில போனால் பொல்யூஷன் ஆகிடும். இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட்டை போட்டு லைக் அள்ளிடணும். ஐயோ ஃபோட்டோ ஒழுங்கா வர மாட்டே. சஞ்சனா, யார் நீங்க? நான் தாம்மா உன் ஏசப்பா. ஏசப்பாவா? உங்க பர்த்டே எல்லாம் கொண்டாடிட்டுருக்காங்க, நீங்க என்ன பண்றீங்க இங்க? நான் எல்லாம் எப்படி கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கலான்னு வந்தம்மா. அப்படியா? என் ட்ரெஸ் நல்லா இருக்கா? நான் நல்லா செலிப்ரேட் பண்றேன் எனக்கு தெரிஞ்சு. நீ ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்றியே. ஓ தேங்க்யூ. சரி, வந்ததும் வந்தீங்க, வாங்க நில்லுங்க, ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இன்ஸ்டால போஸ்ட் போடுறோம். மெசேஜ் நம்ம கமெண்ட்ல தான். ஒரு நிமிஷம், லிப்ஸ்டிக் கம்மியா இருக்கு. ஐயோ ஐயோ, ஒரே நிமிஷம். இப்போ பக்கா, வாங்க எடுக்கலாம். சரி ஏசப்பா, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, நான் சர்ச்சுக்கு போறேன். 1 hour லேட் ஆயிடுச்சு. சரி சரி, பார்த்து போயிட்டு வா. அம்மா சஞ்சனா, பாத்து எடுத்துட்டு போமா. என்ன எடுத்துட்டு போற? பைபிள் ஏசப்பா. பைபிள் இல்ல, அங்க ஒழுங்கா பாரு. கலர் கன்ஃபியூஷன் ஆயிட்ட, சாரி. ஐயோ. அப்பா, எப்படியோ அவளை லேட்டாகவும் போக வச்சாச்சு, மேக்கப்லையும் கவுத்தாச்சு. இதான் நம்மளோட முதல் வெற்றி. ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். அடுத்தது எங்கே போகலாம்? அங்கே போகலாம். இந்த மனுஷனை வேற காணோம், எங்கே போனானே தெரியல. மீன் வாங்க போனானா, மீன் பிடிச்சிட்டு வர போனானே தெரியல. ஷீ, நானே 3 மாதம் கழிச்சு சர்ச்சுக்கு போகலான்னு இருக்கா. இந்த மனுஷனை இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பசங்க வேற தூங்கிட்டு வேற இருக்கு. டேய் தம்பி பாப்பா, எந்திரிக்கீங்களா? என்ன சர்ச்சுக்கு போகலாம்? என்ன பிரியாணியில் ஸ்மெல்லே வர மாட்டுக்கு. அந்த பாய் சொன்னாங்களே ஏதோ ஒரு பொடி, என்ன பொடி சொன்னாங்க? காஷ்மீரி சில்லி பொடி. மா ரவீனா. யாரு? நான் தாம்மா உன் ஏசப்பா வந்திருக்கேன். ஏசப்பாவா? என் பிரியாணி ஸ்மெல்லுக்கு ஏசப்பாவே வந்துட்டாரு போல. நீங்க என்ன ஏசப்பா இங்க? எல்லாம் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கலான்னு வந்தம்மா. நீ ரொம்ப சமையல நல்லா செலிப்ரேட் பண்றியே. ஐயோ, நான் ரெடியாலாம் ஆயிட்டேன். இப்போ சர்ச்சுக்கு போயிடுவேன். நின்னுங்க, தம் மட்டும் போட்டுட்டு வந்துருக்கேன். இது தம்மா? ஏசப்பா, நீங்க நினைக்கிற தம் இல்ல, பிரியாணி தம்மு. ஐயோ அப்பா, எப்படியோ அவளை சர்ச்சுக்கு லேட்டாக போக வச்சாச்சு. இதான் நம்மளோட 2வது வெற்றி. அடுத்தது எங்கே போகலாம்? ரொம்ப யோசனையாக இருக்கே. அங்கே போகலாம். அதான் நம்மளுக்கு கரெக்டான இடம். அமரன் படம் வேற ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு வெறும் பேத்துறாங்க. நாளைக்கு எங்கே போகிறோமோ இல்லையோ, நம்ம படத்துக்கு போகிறோம் நாளைக்கு கண்டிப்பாக. ஐயோ, எப்படி தனியாக போகிறது? ஆமாம், இருக்கவே இருக்கிறான் நம்மளுக்குன்னு ஆள். அவரை கூப்பிடுவோம். ஹலோ 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 ஜெய், எங்கே இருக்க? வீட்டில் இருக்கேன். சரி சரி, நாளைக்கு எப்பவுமே நம்ம மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு வந்துடு. சரி சரி. வந்துட்டியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். அதெல்லாம் இருக்குது, வா நம்ம படத்துக்கு போகலாம். படத்துக்கா? இன்னைக்கு கிறிஸ்மஸில் சர்ச்சுக்கு தானே போனோம். அதெல்லாம் டைம் ஆயிடுச்சுப்பா. சாயந்தரம் ஒரு சர்வீஸ் இருக்குது, அதுக்கு போய்க்கலாம். இன்னைக்கு படத்துக்கு போயிடலாம், வா. அப்படியா? சரி வா போகலாம். போங்க, அமரன் படத்தை அமர்ந்து பார்த்துட்டு வாங்க. எப்படியோ இதான் 4வது வெற்றி. இன்னொரு வெற்றி நமக்கு கண்டிப்பாக வாங்கிடணும். அம்மா, நம்ம நாளைக்கு கிறிஸ்மஸ் சர்வீஸ் இருக்குமா, போகலாமா? ஏய், அதெல்லாம் வேணாண்டி. ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது நம்ம வீட்டில், அது நம்ம கண்டிப்பாக போயானோம். இல்லைனா அவன் மூஞ்சி தூக்கி வச்சிருப்பா. நாளைக்கு நம்ம கண்டிப்பாக போகணும். சர்ச்சுக்கெலாம் வேணாண்டி. வேணாம்மா, வாங்கம்மா, போயிட்டு வந்துட்டு போகலாமா? லேட்டாக போகலாமா? வா நம்ம போய் ட்ரெஸ் எடுக்கலாம். வேணாம்மா, வாங்கம்மா. சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு சரியான வெயிட்டு தான். அடுத்தது எங்கே போகலாம்? அங்கே போகலாம். டைம் வர ஆச்சு, இவனுக்கு வேறு இன்னும் எழுந்துக்கவே இல்லை. டேய் தம்பிங்களா, எழுந்துருங்க, சர்ச்சுக்கு போகணும். 7 மணி சர்வீஸ், அட்லீஸ்ட் 6 மணிக்காவது உள்ளே இருக்கணும். சீக்கிரம் எழுந்துருங்க. மா விஜி. ஏசப்பா, நீங்களா? எப்படிமா கரெக்டாக கண்டுபிடிச்ச? உங்களை எப்படி ஏசப்பா மறக்க முடியும்? நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ நன்மை பண்ணியிருக்கீங்க. உங்களோட பிறந்த நாளை கொண்டாட தான் நாங்கள் சீக்கிரமாக சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குமா. ஆமாம் ஏசப்பா, நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. நாங்கள் இது கூட பண்ணலன்னா எப்படி ஏசப்பா? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். மிஸ் ஆயிட்டாளே. எனக்கும் ஒருத்தன் புள்ளன்னு இருக்கானே, அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். சர்ச்சுக்கு சீக்கிரம் வரணும், ஆனாலும் ஆளை காணும். ஐஃபோன் கேட்டேன், வாங்கி கொடுத்தேன். பைக்கு கேட்டேன், வாங்கி கொடுத்தேன். மணி 10ஆகுது, நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும். கிறிஸ்மஸ், இன்னும் ஆளை காணும். அந்த நாய் என்னம்மா நைட்டு தனியாக புலம்பினுக்கிற? தனியாக உன்னை பெத்தா நான் புலம்புதான் செய்யணும்.
அம்மா சரி வாங்க சர்ச்சுக்கு காலைல சர்ச்சுக்கு போகணும். நீங்கள் சீக்கிரமா வாங்க போய் தூங்கலாம். என்ன நீ வராதே? சரி சரி தூங்கலாம் வாம்மா. ஏய் எந்திரி, இன்னைக்கு சர்ச்சுக்கு அம்மா கொஞ்ச போறோம். நேரம் தூங்கிட்டு வரமா போங்கம்மா. கிறிஸ்மஸ்க்கு 1000 ரூபாய் Dress வாங்க காசு வாங்கினல சர்ச்சுக்கு வாங்க. 2000 ரூபாய் கேட்டேன் 1000 ரூபாய் தான் கொடுத்தீங்க. நான் 1000 அப்படியே ரூபாய் கொடுத்தது கிளம்பு. அதிகம் உனக்கு வரியா இல்லையா நீ இப்போ? சரி 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 கிளம்புங்க வரேன். நான் போறேன், வந்து சேரு ஒழுங்கா. சரி எப்படியோ அமுச்சு விட்டாச்சு, ஒரு 1/2 மணி நேரம் தூங்கும். சரி டைம் ஆயிடுச்சு. விமல் வர கூப்பிடணும். விமல் ஃபோன் பண்ணால் கூட எடுப்பானான்னு தெரில. ஃபோன் பண்ணி பார்ப்போம். நினச்சேன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான். நம்ம பேரை பார்த்தோன்னே எடுக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு பொண்ணு பேரை பார்த்தா உடனே எடுத்துருப்பான் கன்ஃபார்ம். விமல் டைம் ஆயிடுச்சு, சர்ச்சுக்கு போகணும். ஏய் சர்ச்சுக்கு கூட பொறுமையாக போய்க்கலாம்டா, என்ன தூங்க விட்றா. டேய் மணி 7 ஆகுதுடா. 7 மணிக்கு சர்வீஸ் தாங்க. 7 மணிக்கு இருக்கணும். நம்ம எங்கள் வீட்டில் 7 மணிக்கு ஜாலியாக இருக்கிறோம் 2 பேரும். சரி இரு, இந்த ஃப்ரெஷ் ஆகிட்டு வார். சரி ஹரி, விமல், யார் நீங்கள்? நான் தான் இப்போ ஏசப்பா. ஏசப்பான்னு சொன்னால் நம்ப முடியுமா? நான் கிறிஸ்மஸ் தான் சொன்னாலே நம்ப மாட்டேன். ஏசப்பான்னு சொன்னால் நம்புவேனா? இல்லைப்பா, நான் தான்ப்பா உன் ஏசப்பா பேசுகிறேன். நீங்கள் ஏசப்பானா நாங்கள் யாரு? நான் ஏசப்பா, இவன் ஏசப்பா, அவங்க எல்லாரும் ஏசப்பா தான். அப்படின்லாம் இல்லைப்பா, நான் உண்மையான தெய்வம்ப்பா. நான் தான்ப்பா ஏசப்பா. ஏசப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரூட்டு மாதிரி வந்திருப்பீங்க. வாங்க சர்ச்சுக்கு கூட்டு போகிறோம். வாங்க போகலாம். நான் வேணா பைக்கில் ட்ரிபிள்ஸ் போகலாம். அப்பா எப்படியோ ஏசப்பாவே கிண்டல் பண்ண வச்சாச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். சமாதான பிரபுவாகிய இயேசு உங்களை இந்த ஆண்டு சமாதானத்தினால் நிரப்புவாராக. சபையாகிய நாம் மற்றவர்களும் இந்த சமாதானம் கொண்டு செல்கிற செய்தியை நாம் அறிவிப்பதே அதுவே நல்ல கிறிஸ்மஸ். இந்த நாளில் நாம் ஆராதிக்கும் ஆராதனை, நாம் கேட்க போகிற வார்த்தை, நாம் ஐக்கியப்படுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தரை நாம மகிமைப்படட்டும். நம் மூலமாய், நம் சபை மூலமாய் கர்த்தரை அறியும்படி சமாதானத்தினால் நிரப்புவாராக. நாம் இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படி எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? உங்களை ஒருத்தருக்கும் இந்த கிறிஸ்மஸ் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக மாறட்டும். நீங்கள் சில பேர் தான் வந்திருக்கீங்க, ஆனால் சிலரை தான் நான் தெரிந்து கொண்டேன் எனக்காக. ஆனால் சிலர் வைத்து தான் நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். ஆனால் அந்த சிலராக நீங்கள் இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்.